ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏவான அருள் சந்தித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக ராமதாஸ் எந்த அறிவிப்பையும் தற்போது வெளியிடாத நிலையில் தற்போது இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ். ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து பேசியது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பாமக இரண்டு தரப்பாக இருக்கிறாங்க. அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள், ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் அப்படின்னு இரண்டு தரப்பா இருக்கிறாங்க. சட்டப்பேரவையிலேயுமே இரு அணியா இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக சதாசிவம், சிவகுமார், வெங்கடேஸ்வரன் இந்த மூன்று எம்எல்ஏக்களுமே அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் ஆகவும், அருள் மற்றும் ஜி.கே. மணி இந்த இரண்டு பேரும் ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க. ராமதாஸ் இன்னும் அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறத சொல்லாம இருக்கிறாரு. கூட்டணி சம்பந்தமா விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அன்புமணி தரப்பை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிகாரப்பூர்வமா இணைஞ்சிட்டாங்க. இந்த சூழல்ல தான் ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் எடப்பாடி பழனிசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து பேசியது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான் அப்படின்னு அருள் சொன்னா கூட இன்னும் அடுத்த மாதம் தேர்தல் அறிவிப்பு வெளியாகி ஏப்ரல் 3வது வாரத்துல தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய சூழல்ல இந்த சந்திப்பும் அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.